மனிதர்களாலே காணப்படுகிறத மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு என்னும் வாலிபன் கல்வாரி சிலுவையில் தொங்கினார் என்பதை மாத்திரமே கிரேக்கர்களும் யூதர்களும் ஞானிகளும் பார்த்தார்கள். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கின போது காணப்படாத உலகத்திலே, காணப்படாத உலகம் ஒன்று இருக்கு, எத்தனை பேர் தெரியும்? அந்த காணப்படாத உலகத்தில் என்ன நடந்தது? அப்போ நான் என்ன சொல்லுகிறேன், காணப்படுகிற உலகத்தில் எதை இவர்கள் ஞானம் என்று நினைக்கிறார்களோ அந்த காரியத்தை தேவனுடைய ஞானம் காணப்படாத ரீதியில் ஏற்கனவே என்னவா மாற்றிட்டு அதை பைத்தியமாக முட்டாள்தனமாக மாற்றி விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை நான் பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக இல்லாவிட்டால், நான் இன்னும் ஆவிக்குரியவனாக இல்லாவிட்டால், நீங்கள் என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிறத மட்டும் பார்த்து நான் முடிவெடுத்தேன்னா நான் பைத்தியக்காரன் தான், நீங்களும் பைத்தியக்காரன் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் என்ன செய்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களும் நானும் பார்த்து அதன்படி வாழ்ந்தோம்னா நம்ம ஞானம் உள்ளவர்கள். இந்த சேம் வே, இந்த சேம் மேனர் உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னை பார்த்து, என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை பார்த்து, என்னை குறித்து அவர்கள் எழுதுகிற தீர்ப்புகள், அவர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் அவர்கள் ஞானமாய் செய்யும் பொழுது காணப்படாத ரீதியில் இருக்கிற தேவன் அவருடைய ஞானத்தை அவமாக்கி காணப்படாத ரீதியில் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர்களுடைய ஞானத்தை அவமாக்கி போடுகிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானா, ஆனாலும் அவன் ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆனா வெளியில இருக்க ஒருத்தரும் என்ன ஆராய்ச்சி நிதானிக்க முடியாது. அதான் அர்த்தம். நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தா நீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி நிதானிக்க முடியும். இப்படி போயிட்டு இருக்கு பாரு, இது எப்படி முடிய போகுதுன்னு. ஆனா உங்களை யாருமே இவன் எப்படி முடிய போறான், இவன் எப்படி, இவனுடைய கதை எப்படி முடியும் அப்படின்னு அவனால் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. காரணம், உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி மகிமையாய் மாற்றுவார். இப்போ நீங்கள் நானும் அவங்க பார்க்கறது போலே பார்க்கக்கூடாது. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல் இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். தப்பு. அவன் பார்வைக்கு வெட்டுக்கிளியாரு, அவன் பார்வைக்கு புழுவாரு, அவன் பார்வைக்கு பூச்சா கூட இருக்கட்டும், என் பார்வைக்கு நான் இல்லை. ஹல்லேலூயா. என் பார்வை தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்கிறேன். உலகம் பிள்ளை இல்லாத ஆபிராம் என்று அவரை பார்த்தது, ஆனால் தேவன் அவரை ஜாதிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமாக பார்த்தார். காணப்படுகிறதை அல்ல, பிள்ளை இல்லாதவனாக அல்ல. ஒரு மனுஷனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஒரு தேசமாய் மாற்றுவேன்கிறாரு. ஒரு மனிதனை கூப்பிட்டு உன்னை ஒரு நாடாக்குவேன்னு சொன்னார். ஆக்குனாரா இல்லையா? யாக்கோபு பேர், இஸ்ரேல் பேர்ல தான் தேசமே இருக்கு. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த வேண்டும். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய், அப்படிதான் தமிழ்ல தேவனை அறிகிற அறிவுன்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா the knowledge of God னே வருகிறது. we destroy arguments and every lofty opinion. சூப்பரா எழுதியிருக்காங்க. lofty opinion. எந்த அவங்க கொடுக்குற ஒப்பீனியன், அவனுடைய ஒப்பீனியன் எடுத்துக்கவே இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம்ல, ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம், ஒப்பீனியன் கேட்குறோம்ல. அதுபோல் இந்த உலகத்தோட ஒப்பீனியனோடையும் பிசாசோட ஒப்பீனியனும் எடுத்துக்கவில்லை என்று அங்கே எழுதியிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மை நிர்மூலமாக்கி எதை சிறைப்படுத்துகிறோம்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் மாத்திரம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சமாகிய ஞானத்தை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். எ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், அதே சமயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்து வருகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், சிலுவையை பற்றிய சுவிசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் பாவம் ஏதேனில் என்ன நடந்தது என்பதை சிலுவையில் இயேசு கனெக்ட் பண்ணி அங்கே தான் அதற்கான பரிகாரத்தை செய்கிறார். அப்போ சிலுவையை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை ஆழமாய் புரிந்து ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, புதிய ஏற்பாட்டை நல்ல தேவனுடைய கிருபையோடு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அதற்கு முதல் பாவத்தை பற்றிய அறிவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை நிரூபிக்கும் வகையில் தான் ஒவ்வொரு வாரமும் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது வரப்போகிற அநேக வாரங்களுக்கு அதை நான் காண்பிக்க போகிறேன். இன்றைக்கி வேற ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். அதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று சொல்லி, அதாவது வேதம் உங்களையும் என்னையும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. முன்னாடியெல்லாம் நம்ம வாசிக்கும் போது என்ன பண்ணுவோம், எபேசியரில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பவுல் அப்படி தான் எழுதுவார், கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை அழைத்தார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் இப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கத்தை பார்க்கணும். ஒரு காயினோட ரெண்டு பக்கத்தை பார்க்கறது போல கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குள் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார், அதே சமயத்தில் யாருக்குள்ளே இல்லைன்னு நமக்கு புரியணும். அப்படியே அந்த காயினை திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கு, அது வந்து அண்டர்ஸ்டுட். எப்படின்னா, நீங்கள் ஆதாமுக்குள் இல்லை. அப்போது வேதாகமத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற பதம் வருகிறதோ, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வேதாகமத்தில் ப்ராக்கெட்டில் ஆதாமுக்குள் இல்லை அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இட் வில் மேக் மோர் மீனிங்ஃபுல். தென் அது இன்னும் அதிக அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோங்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ அதுபோல் இன்றைக்கி யாருக்குள்ளே இல்லைங்கிறதும் முக்கியம். நம்ம ஆதாமுக்குள் இல்லை, நம்ம பாவத்துக்குள்ளே இல்லை, நம்ம சாபத்துக்குள்ளே இல்லை, நம்ம தரித்திரத்துக்குள்ளே இல்லை, நம்முடைய தாய் தகப்பனுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியங்களில் வாழ்ந்து வந்த நம்மை தேவன் முற்றிலுமாக இன்றைக்கு வேறுபடுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம், ஒன்று ஆதாமுக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம்னா, முற்றுமுடிய இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்கள் முற்றுமுடிய கல்வாரி சிலுவை வரைக்கும் பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்தார். ஒரு இடத்துல கூட உலகத்தின் ஞானத்தை எடுத்துக்கல, ஒரு இடத்துக்குள்ள பிசாசுடைய அட்வைஸ் அவர் எடுத்துக்கல, அவனுடைய ஆலோசனைக்கோ அவனுடைய தந்திரத்துக்கோ செவி கொடுக்காமல் கடைசி வரைக்கும் ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்து பிதாவின் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றினார். ஆதாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவில்லை. இயேசு முற்றுமுடிய அருமையாக அற்புதமாக பிரியமான குமாரனாக பிதாவின் சித்தத்தை கம்ப்ளீட்டாக நிறைவேற்றியிருக்கிறார். இப்போது நிறைவேற்றாத கீழ்ப்படியாமல் விழுந்து போன ஒருவனுக்குள் இருந்தபோது எப்படி நம்ம வாழ்க்கையில் பாவமும் சாபமும் தரித்திரமும் நம்ம வாழ்க்கையை பிடிச்சி நம்மளை வந்து நாசமாக்குனதோ, இப்போ பிரியமானவருக்குள்னு ஒரு இடத்துல பவுல் எழுதுகிறார், முற்றுமுடிய பிதாவுக்கு சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே இப்போ என்ன யோசிக்கணும், எல்லா தேவனுடைய உன்னதமான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நம்முடைய பாவ புண்ணியங்களின் நிமித்தம் அல்ல, நம்முடைய முன்னோர்களுடைய பாவ புண்ணியத்தின் நிமித்தமும் அல்ல. இன்றைக்கு நாம் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் என்ன விதமான ஆசீர்வாதம்? வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. நாம் என்றென்றைக்கும் தேவனோடு இருக்கிற அதைத்தான் மீட்பு என்று வேதம் சொல்கிறது. அப்போ இங்கே வந்து கெட்டுப்போகிறவர்கள்னால் யாருன்னா சும்மா கெட்டு போயிட்டாங்கங்கிற அர்த்தம் இல்லை. ஏதோ கெட்ட பழக்கத்தில் போயிட்டாங்க, அந்த பையன் கெட்டு போயிட்டான்னு சொல்கிற மாதிரி இங்கே வேதம் சொல்லலை. கெட்டு போகிறவங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. கெட்டு போகிறவர்கள்லாம் என்ன அர்த்தம்? நித்திய அழிவுக்கு போகிறவர்கள், நரகத்தை நோக்கி போகிறவர்கள், தேவனே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறவர்கள். ஒரு நாள் அங்கே தேவனை பற்றி எதுவுமே இருக்காது. நரகங்கிறது ஏன் அவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா, இன்றைக்கி பூமியில் இருக்கும், தேவனுடைய கிருபை இன்னும் இருக்குது, இங்கே இன்னும் தேவன் இருக்கார், இன்னும் ஆவியானவர் இருக்கிறார், இன்னும் சபை இருக்கிறது, இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன், அவருடைய பிரசன்னம், தேவன் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லாத ஒரு இடம் இருக்கிறது. அதை நோக்கி போகிறார்கள். அதைத்தான் வேதம் அழிவு என்று சொல்லுகிறது, அதைத்தான் வேதம் கெட்டு போகிறது என்று சொல்லுகிறது. அதற்கு நம்மை அவர் மீட்டு இருக்கிறார். எதன் மூலமாக? கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் மூலமாக, அவரை நாம் விசுவாசத்தின் மூலமாக. இந்த இயேசுவை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணினபடினாலே, சின்ன அந்த ஒரு கடுகளவு விசுவாசத்தினாலே தேவன் இன்றைக்கு பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பதினாலே தேவன் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி ரெண்டே காரியம்தான். ஒன்று, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பிதாவின் அன்பின் கீழே
மறுபடியும் ஏதேனை போல நான் பிதாவின் ஆசீர்வாதங்களில் வாழப்போகிறேனா, இந்த உலகத்தை போல போட்டியிலும் பொறாமையிலும் கண்களின் நிச்சயிலும் மாம்சத்தின் நிச்சயிலும் இப்படி ஒரு விதமான மாம்சத்தின் காரியங்களினால் நான் வாழ்க்கையை நடத்தப் போகிறேனா என்பது தான் இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானம். ஆகவே தான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று வேதம் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களே ரெண்டாகி பிரிக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னா என்ன? இவ்வளோ நாள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. மாம்சத்தின்படி நடக்கிறனா என்ன? எல்லாருக்கும் தான் மாம்சம் இருக்குது, எல்லோரும் இதே கை காலில் தான் நடக்கணும். அப்போ நம்ம மட்டும் பறந்து போகிறோம், அவங்க நடந்து போகிறாங்களா? அப்படி கிடையாது. மாம்சத்தின்படி நடக்கிறவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வழிகள் இன்றைக்கி இயேசு வெளிச்சத்துக்குள்ளே, இயேசு நமக்கு வெளிச்சமாய் வந்துட்டார், தேவன் தன் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக செய்யாட்டியும் கூட அதை உணர்ந்து அந்த மனதை மறுரூபமாக்கி பிதாவின் சித்தத்தை பர்ஃபெக்டாய் செய்த ஒருவருக்குள்ளே நாமும் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் ஆவின்படி நடப்பது. நிறைய பேர் ஆவின்படி நடக்கணும்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒழுங்காக வேதம் வாசிக்கணும், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் 100% கரெக்டு, நல்லது, அது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் உண்மையாகவே ஆவியின்படி நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணுறது மட்டுமல்ல, வேதம் வாசிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நான் எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கிறதே, அந்த தீர்மானங்களை என்னுடைய சுய விருப்பத்தின்படி எடுக்காமல், எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு எடுக்காமல், என் தகப்பனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்னுடைய பரலோக தகப்பனுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்பதின் அடிப்படையில் எடுக்கும் தீர்மானங்கள் இயேசு அப்படி தான் எடுத்தார். பிதா செய்கிறதாக காண்பிப்பது எதுவோ, பிதா என்ன சொல்கிறாரோ அதையே அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். அன்னைக்கு அவர் அப்படி பண்ணார், நமக்கு எப்படி பாஸ்டர் முடியும்? ஆகவே தான் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறார். ஒரு டவல் கூட எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு, ஒரு கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாரு. வேணான்னு வந்தால் திருப்பி போய் எடுத்து தான் ஆகணும். அவர் சொன்னப்பே அந்த கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. அப்போது என்ன, சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்கள் மேல் என் மேல் கவனமும் அக்கறையுமாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். நம்ம தூங்க விரும்புகிறார், நம்ம சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், நமக்கு நல்ல வேலையை கொடுக்க விரும்புகிறார், நல்லா நம்ம சாப்பிட விரும்புகிறார், நம்ம பிள்ளைகள் நன்றாக இருக்க விரும்புகிறார். இப்படி அன்றைக்கு இயேசோடு இருந்தது போலவே இன்றைக்கும் நம்மோடே இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிற ஒரு ஆவியானவர் இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரே ஒருவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் இன்றைக்கு நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், என்னுடைய ஞானத்தின்படி அல்ல, தேவ ஞானத்தின்படி செய்ய வேண்டும். அப்படி தான் ஆதாமுக்கு சிருஷ்டித்திருந்தார். அப்போது இந்த தேவ ஞானம், இயேசு இன்றைக்கு தேவ ஞானமாய் வந்திருக்கிறார். அதை தான் நம்ம பிரசங்கிக்கிறோம். இது இன்றைக்கி என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கெட்டு போகிறவங்களுக்கு பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அது எப்படிங்க? அதாவது இந்த வசனம் எழுதப்பட்ட நாட்களுடைய பின்னணியில் நீங்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். அன்னைக்கு 2 பேர் தான் இருந்தாங்க சிலுவை நிறைவேறின காலத்தில். ஒன்று யூதர்கள், இன்னொருத்தவங்க கிரேக்கர்கள், மெஜாரிட்டி பீப்புள் அந்த இடத்துல. அப்போது கிரேக்கர்கள்ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஞானம், உலகத்திலே தத்துவ ஞானிகள்லாம் வந்த கிரேக்கர்கள்னு வந்தாங்க. அரிஸ்டாட்டில், பிளேட்டோலாம் இல்லையா? அவங்க தங்களை ஞானம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கி கிரேக்கர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் இன்றைக்கி இந்த கிரேக்கர்கள் யாருக்கு பொருந்தும்? இந்த உலகத்தில் இருக்கிற படித்தவர்கள், புத்திசாலிகளுக்கு அது பொருந்தும். யூதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் யூதர்கள் எப்படி பொருந்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மதமாக இருக்கவங்கள, கிறிஸ்தவத்திலே மதம் இருக்குல்ல, அதுக்கு யூதர்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த 2 அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் இயேசு பைத்தியமாக இருக்கிறார். ஏன்னா எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சிலுவையை பற்றி இவங்க பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்களே, இன்றைக்கி நமக்கு 2000 வருஷம் ஆகிடுச்சு, சிலுவைங்கிறது இயேசு மரித்தார் அப்படின்னு நமக்கு அது ஒரு புனித சின்னம்னு நினைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு சிலுவைங்கிறது ஒரு அவமானமான காரியம். அதுதான் உள்ளதிலே, உலகத்திலே அவனை மோசமாக அவமானப்படுத்தி அவனை என்ன விதமான ஆக்கினை பண்ண முடியுமோ மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அந்த சிலுவையாக இருந்தது. அப்போ சிலுவைங்கிறது கேட்டாலே இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு அசிங்கமான ஒரு காரியம், ஒருத்தன் இப்படி பண்ணுறான், அவனை இப்படி பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி நம்ம ஒரு
அதை அது வந்து ரொம்ப ஒரு மதிக்க மாட்டோம்ல, ரொம்ப நம்ம மனசில், மனிதர்கள் மனசில் ஒரு கேவலமாக ஒரு எடை போடுவோம் இல்லையா. அன்றைய காலகட்டத்தில் சிலுவையை வந்து அப்படி தான் எடை போடுவாங்க. சிலுவையில் ஒருத்தவங்களை அறையிறாங்கன்னா அது வந்து ஒரு அவமானமான செயல், அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அசிங்கம். அப்படிப்பட்ட மரணத்தை ஏற்றுபடினாலே அதை வச்சு இவங்க பிரசங்கம் வேறு பண்ணுறாங்க. என்னங்க சிலுவையை பற்றி பேசுகிறீங்க, அது சிலுவைங்கிறது ஒரு என்ன விஷயம், ஒரு அவமானமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் அவமானமாக செத்து போனார், அந்த அவமானமாக செத்து போன அந்த மனுஷனை பற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு மாதிரியாக அப்படி, அதாவது பைத்திய, இன்றைக்கி நம்ம சொல்லலாம் சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியக்காரனா அவங்களுக்கு ஏன் இருந்துச்சுன்னா, அந்த கலாச்சாரத்தில் அந்த காலகட்டத்தில் சிலுவை மரணங்கிறது வந்து ஒன்றும் ஒரு இன்றைக்கி நீங்கள் நான் நினைக்கிறது போல் ஒரு நல்ல ஒரு மரணம் இல்லை. ஹல்லேலூயா. அது ஒரு ஆஸ்பெக்டில் அப்படி. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் தேவனுடைய பலன், காட்ஸ் பவர். அப்போ காட்ஸ் பவர், தேவ பலனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்ன விதமான பலனாக இருக்கிறதுனா, அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. மனுக்குலம் ஏதேனில் இழந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அந்தபடி இதை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, ஏதேனுக்கு அப்புறம் நடந்ததுலேருந்து மனுஷன் தன் சொந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டான்ல, அதை வந்து தேவன் என்ன பண்ணுவார்னா வேணுக்குனே, அதான் கர்த்தருடைய நோக்கம். இந்த உலகத்தில் எவன்லாம் ஞானின்னு சொல்கிறானோ அவன் ஞானத்தை நான் ஒரு நாள் ஞானமே இல்லாமல் ஆக்கிடுவேன். எவன் தன்னை புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கானோ அவன் அந்த புத்தியை இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறதுன்னு அதை எடுத்து கோட் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய விரும்பினார் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கல்வாரி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் என்ன பண்ண விரும்பினார், இந்த ஞானிகளுடைய ஞானத்தை, புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்கும்படியும் அதை செய்திருக்கிறார். எப்படின்னு பார்க்க போகிறோம். வெளியிலேருந்து பார்த்தாங்க, ஒரு மனுஷன் ஒரு கோர மரணத்தை, ஒரு தண்டனையை ஏற்று மரித்தார், அதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் தேவனுடைய ஞானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு காரியங்களை புரிஞ்சுக்கணும் எப்போதுமே. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். ஆமென். உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர்களுடைய ஞானத்தை தேவன் அவமாக்குறார், நான் சிம்பிளாக முதல்ல சொல்லிட்டு அப்புறம் விளக்குறேன். எப்படி கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் இன்றைக்கும் தேவன் எப்படி வந்து மனுஷங்களுடைய ஞானத்தை அவமாக்குகிறார்னா, மனிதர்களாலே காணப்படுகிறத மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு என்னும் வாலிபன் கல்வாரி சிலுவையில் தொங்கினார் என்பதை மாத்திரமே கிரேக்கர்களும் யூதர்களும் ஞானிகளும் பார்த்தார்கள். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கின போது காணப்படாத உலகத்திலே, காணப்படாத உலகம்னு ஒன்று இருக்குது, எத்தனை பேர் தெரியும்? அந்த காணப்படாத உலகத்தில் என்ன நடந்தது? அப்போ நான் என்ன சொல்லுகிறேன், காணப்படுகிற உலகத்தில் எதை இவர்கள் ஞானம் என்று நினைக்கிறார்களோ அந்த காரியத்தை தேவனுடைய ஞானம் காணப்படாத ரீதியில் ஏற்கனவே என்னவா மாற்றிட்டு அதை வந்து பைத்தியமாக, முட்டாள்தனமாக மாற்றி விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை நான் பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக இல்லாவிட்டால், நான் இன்னும் ஆவிக்குரியவனாக இல்லாவிட்டால், நீங்கள் என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிறத மட்டும் பார்த்து நான் முடிவெடுத்தேன்னா நான் பைத்தியக்காரன் தான், நீங்களும் பைத்தியக்காரங்க தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களும் நானும் பார்த்து அதன்படி வாழ்ந்தோம்னா நம்ம ஞானம் உள்ளவர்கள். இந்த சேம் மேனர் உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னை பார்த்து, என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை பார்த்து, என்னை குறித்து அவர்கள் எழுதுகிற தீர்ப்புகள், அவர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் அவர்கள் ஞானமாய் செய்யும் பொழுது காணப்படாத ரீதியில் இருக்கிற தேவன் அவருடைய ஞானத்தை அவமாக்கி காணப்படாத ரீதியில் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர்களுடைய ஞானத்தை அவமாக்கி போடுகிறார். இதை எப்படி செஞ்சான்னு பார்க்க போகிறோம். இப்போ புரியும். இனிமேல் மாம்சத்துக்குரியவர்கள்லாம் யாரு, ஆவிக்குரியவர்கள்லாம் யாரு?
காணப்படுகிறத வச்சு ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானா, ஆனாலும் அவன் ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஒரு உதாரணம், ஆவிக்குரியவன் நான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நிதானிச்சிடுவேன் இப்படி இப்படி நடக்குதுன்னு, ஆனால் வெளியில் இருக்க ஒருத்தரும் என்ன ஆராய்ஞ்சு நிதானிக்க முடியாது. அதான் அர்த்தம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நிதானிக்க முடியும். இப்படி போயிட்டு இருக்கு பாரு, இது எப்படி முடிய போகுதுன்னு. ஆனால் உங்களை யாருமே இவன் எப்படி முடிய போகிறான், இவன் எப்படி, இவனுடைய கதை எப்படி முடியும் அப்படின்னு அவனால் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. காரணம், உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி மகிமையாகி மாற்றுவார். இப்போ நீங்கள் நானும் அவங்க பார்க்கறது போலே பார்க்கக்கூடாது. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல் இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். தப்பு. அவன் பார்வைக்கு வெட்டுக்கிளியாரு, அவன் பார்வைக்கு புழுவாரு, அவன் பார்வைக்கு பூச்சா கூட இருக்கட்டும், என் பார்வைக்கு நான் இல்லை. ஹல்லேலூயா. என் பார்வை தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்கிறேன். உலகம் பிள்ளை இல்லாத ஆபிராம் என்று அவரை பார்த்தது, ஆனால் தேவன் அவரை ஜாதிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமாக பார்த்தார். தேவன் என்ன விதமாக பார்க்கிறாரோ அப்படி பார்ப்பது ஞானம். காணப்படுகிறதே அல்ல, பிள்ளை இல்லாதவனாக அல்ல. ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்கிறாரு கர்த்தர், சொல்கிறாரு ஒரு மனுஷனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் ஒரு தேசமாய் மாற்றுவேன்கிறாரு. ஒரு மனிதனை கூப்பிட்டு உன்னை ஒரு நாடாக்குவேன்னு சொன்னார். ஆக்குனாரா இல்லையா? அவனுடைய பேர், அவருடைய ஆபிரகாமின் குமாரனாக ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரனாக யாக்கோபின் பேர், இஸ்ரேல் பேரில் தான் தேசமே இருக்குது. ஒரு தனி மனிதனை கூப்பிட்டு உன்னை நான் ஒரு தேசமாக மாற்றுவேன்னாரு. நான் அப்படி தான் விரும்புகிறேன். என்னை ஒரு சபையாக மாற்றணும், அல்ல என்னை ஒரு ஊராக மாற்றணும், என்னை ஒரு பட்டணமாக மாற்றணும் விரும்பலை. தேவன் என்னை ஒரு தேசமாக மாற்ற வேண்டும். ஒருத்தர் போய் ஒரு தனி தேசம் நான் உண்டாக்கிட்டேன்னு சொல்லி வீடியோலாம் போடுறாரு. அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது கர்த்தரை பற்றி. நான் கடவுளை சரியாக அறிஞ்சிக்கிட்டேன்னா என்னால் ஒரு தேசத்தை உண்டாக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு அந்த சகோதரன். நான் அவனை குற்றப்படுத்தவில்லை. உங்களுக்கு நமக்கு தேவன் நம்ம பார்த்து சொல்கிற, உன்னை நான் ஒரு தேசமாக மாற்றுவேன். அதுக்கு நம்ம எங்கே போய் தீவில் இருக்கிறது இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு விதமான மக்களை கொண்டு வந்து நம்மையே ஒரு தேசமாய் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் தான் சொன்னார், உன்னை நான் அப்படி மாற்றுவேன். அதை நம்பினர் தான் விசுவாசம். அங்கே எழுதியிருக்கிறது, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாது இருந்தான். அவன் யோசிச்சுட்டே இல்லை, கர்த்தர் சொன்னதே யோசித்து கொண்டிருந்தான். இந்த காலத்தில் கிறிஸ்தவர்களின் வெற்றி ஞானம் என்ன? தேவன் என்னை என்ன விதமாய் அழைக்கிறாரோ அதுதான் நான் இன்டர்நேஷ்னல் அப்படின்னா நான் இன்டர்நேஷ்னல் தான். கர்த்தர் என்னை பார்த்து நீ ஒரு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னார்னா நான் சொன்னேன் எஸ் நான் சொல்ல நான் இன்டர்நேஷ்னல், ஐ எம் நாட் நேஷ்னல். இல்லை என்கிட்ட இருக்கிறது இல்லை, கர்த்தர் சொன்னார், ஆகவே நான் இன்டர்நேஷ்னல். பேதுரு, அவருடைய பேர் சீமோன், அசைகிற நாணல் போல் இருந்தவனை பார்த்து சொல்கிறா, நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாய் இருக்க போகிறேன்னு சொல்லலை, பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னாரு. இப்படி நிறைய பேர் வேதத்தில் சொல்லிட்டே போகலாம். கர்த்தர் அவர்களை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து நீ என்னவா இருக்கிறேன்னு சொன்னாரோ அதுதான் நான். அப்படி பார்க்கலன்னா நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பார்க்கலன்னா அது பேர் தான் மாம்சத்தின்படி நடப்பது. மாம்சத்தின்படி நடப்பதுன்னா பாவம் செய்கிறது தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், மாம்சத்தின்படி நடப்பதுன்னா இன்னும் என் பேர் என்ன, எங்கள் அப்பா யார், என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு நடக்கிறது, காணப்படுகிறதே இல்லை. ஆவியின்படி நடப்பதா தேவன் என்னை பார்த்து என்ன சொன்னார், குறைந்தபட்சம் இதை எடுத்துக்கலாமே, எதையும் எடுத்துக்கலாம். பிள்ளைகள்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சரி, ஆபிரகாம் என்னை பார்த்து சொல்ல, ஈசாக்குன்னு சொல்ல பரவாயில்ல விட்டுருங்க. ஆனால் பிள்ளைகள்னு சொல்லியிருக்காரா இல்லையா? பிள்ளைகளுக்குன்னு எவ்வளோ சுதந்திரம் இருக்குது ஒரு அப்பா கிட்ட. குறைந்தபட்சம் அதையாவது விசுவாசிக்கலாமா இல்லையா? அதை நான் குறைந்தபட்சம்னு சொல்கிறேன். அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தெளிவாக இருக்குது புதிய ஏற்பாடு. ஒவ்வொரு வாரம் சொல்ல, இது ஒரு நேர்மையான புஸ்தகம், இது உண்மையுள்ள புஸ்தகம். இங்கே எழுதியிருக்கிறது நீங்கள் தேவனுக்கு, எந்த தேவனுக்கு? ஆதியாகமத்தில் இருக்கிற தேவனுக்கு. ஏதேனில் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த தேவனுக்கு, பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு, தன் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நம்மை அபிஷேகித்த தேவனுக்கு, இவ்வளோ பெரிய தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளானால் சுந்தரமாமே. ஜெபிக்க வேண்டிய விதத்தில் இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கலை. நீங்கள் அப்படி சொல்ல மாட்டேன். விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. அப்படி விசுவாசித்து விட்டால் விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசத்தின்படி உண்டாகிற ஜெபம் என்ன பண்ணும்? உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் உங்களை கர்த்தர் சொன்ன விதமாக பார்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், நீங்கள் எவ்வளோ ஒழுங்காக சர்ச்சுக்கு போனாலும், நீங்கள் எவ்வளோ தசமபாகம் கொடுத்தாலும் ஒரு இன்ச்சு கூட உங்கள் வாழ்க்கை மாறாது. அவன் இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் இருக்கு. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க முடியும். அதை தாண்டி நீங்களும் நானும் போக முடியாது என்பதை தேவன் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, பிசாசு அறிந்திருக்கிறான். ஆகவே தான் உங்கள் எண்ணங்களையும் என்னுடைய எண்ணங்களையும் அவன் தாக்குகிறான். கூடுமான வரைக்கும் அங்கே உங்களை என்னை வைத்துக்கொள்ள விரும்புகிறான். ஒன்ட்ட ஒன்றும் இல்லை, நீ ஏழை, நீ திருந்த மாட்ட, நீ பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, நீ கீழ்ப்படிய மாட்ட அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களாக மாற்ற விரும்புகிறான். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னதான் செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இப்போ இயேசு வெளிச்சமாக இருக்கிறத வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்னேன்ல, நம்மளை பற்றி மாற்றிக்கணும், ஆபிரகாம் பற்றிலாம் சொன்னேன்ல, அதை வேறு விதத்தில் எழுதுகிறார் பவுல். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்கள் கிட்ட வரும்போது அன்பாக நடந்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்கே சொல்கிறார் பாருங்க, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இதை இப்போ நான் சொன்னதை வச்சு தான் உங்களுக்கு புரியும் அவர் எதுக்கு கோபமாக பேசுகிறாருன்னா, உங்ககிட்ட சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்னு. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நான் கண்டிப்பாக இருக்க விரும்புகிறேன். எதுக்காக உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்க விரும்புகிறேன், தைரியத்தோடு இருக்க விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை குறித்து அவர் கோபம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை மாம்சத்தின்படி எங்களை நடக்கிறவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீங்கிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இதை என்ன சொல்ல வர்றாரு? நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் நினைக்காதீங்கன்னா, நாங்களும் இந்த உலகத்தை போல, அதாவது போட்டி, பொறாமை, கோபம், சண்டை, ஓமூலியம் பெருசா ஏமூலியம் பெருசா, பவுல் பெரியவனா அப்பல்லோ பெரியவனா அப்படின்னு நடக்கிறவங்க நான் கிடையாது அப்படிங்கிறார். புரியுதா? இப்போது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கண்டிப்பாக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. நாங்களும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், நாங்களும் ட்ரெஸ்ஸு தான் போடுறோம், நாங்களும் கை கால் தான் நடக்கிறோம், உலகத்தில் அப்படி தான் இருக்கிறோம். இந்த பகுதியை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடித்து பிடிச்சி மேனிப்புலேட் பண்ணி அவனுக்கு எடுத்து இவனுக்கு எடுத்து நாங்கள் வாழ்கிறவர்கள் இல்லை. எங்களுடைய போருங்கிறது இந்த இடத்துல எதை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நாங்கள் காரியத்தை டீல் பண்ணுகிறோங்கிறது படிப்பறிவை வச்சு இந்த உலகம் எப்படி இன்றைக்கி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாங்களோ அப்படி நாங்கள் செய்கிறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ அங்கே என்ன புரிஞ்சுக்கணும்? அரண்கள்னால் என்ன? அது அடுத்த வசனம் சொல்கிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். இங்கே தான் உங்களுக்கு புரியணும் அந்த ஞானம் வெளிச்சம். என்ன சொல்கிறாரு? தேவனை அறிகிற அறிவுக்கு. கவனிங்க, ஆதாம் எப்படி தேவனை அறிகிற அறிவை தெரிந்து கொள்ளவில்லை இல்லையா? தேவனுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது என்ன சொல்கிறாரு, ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் இது இப்படி தான் அப்படின்னு நாங்கள் முடிவுக்கு எடுக்கிறது இல்லை, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறோங்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பின்னாடி செயல்படுவது எது? இப்போ உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, சாதாரணமாக 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா இல்லை எதிர்த்தாங்கன்னா அது 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் இல்லை, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தையை ஒரு இதுதான் உதாரணம். தேவனுடைய வார்த்தையை சரியாய் மக்களுக்கு போக விடாமல் தொந்தரவு பண்ணால் அது பின்னாடி இருப்பது யார்? பின்னாடி இருப்பது யார்? பிசாசு.
தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வருபவன் யார்? அப்போ நீங்கள் உங்களுக்கு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்ததுன்னா இவ கேட்டவளா இவன் கேட்டவனான்னு கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு பின்னாடி அதை 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 உருவாக்குறது யார்? சண்டையும் கோபங்களையும் அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் மாம்சத்தின்படி ஒரு காரியத்தையும் அப்படியே சண்டையாக 2 பேர் சண்டை போட்டுக்கோ, பிரச்சனையை பார்த்துக்கோ. ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாருன்னா நாம் என்ன பண்ணுறோம்? இப்படியும் எடுத்துக்கிறோம், பாவம் பார்க்குறோம். ஐயோ அது நமக்கு சொந்தமாச்சே, ஆனால் மூஞ்ச பார்த்தா அப்படியே பாவமாக இருக்குதேன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றார். ஆண்டவர் தொடர்ந்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் காமிச்சிட்டே வர்றார். அப்பா இது உனக்கு ஆபத்து, அப்பா உனக்கு ஆபத்து. அப்போது காணப்படுகிறது படி மாம்சத்தின்படி நடக்கும்போது நமக்கு ஆபத்து வருகிறது. ஆனால் இது ஆபத்துக்குரியது, இது சரியில்லை அப்படின்னு தெரியும் போது கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை டீல் பண்ணும்போது நமக்கு அந்த ஆபத்து நீங்கி போகிறது. சில வேளையில் மோசமானதை பார்த்தா நம்ம ஜாக்கிரதையாக இருந்துடும். ஆனால் சாதுவானதை பார்த்து என்ன பண்ணிடுறோம்? ஏமாந்து விடுகிறோம். நான் அந்த பக்கம் நவுற, உனக்கு ஒன்றும் கேமராவில் பிரச்சனை இல்லை, புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம பாசிட்டிவானாலும் சரி நெகட்டிவானாலும் சரி நல்லது கெட்டது எதுவானாலுமே இந்த காணப்படுகிறத வைத்து மாம்சத்தின்படியே நாங்கள் முடிவுகள் எடுக்காமல், பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு முடிவெடுக்காமல், சூப்பராக இருக்குன்னு முடிவெடுக்காமல் நாங்கள் தேவனுடைய அறிவின்படி முடிவுகள் எடுக்கிறோம். அங்கே எழுதியிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் தான் பிசாசு இன்னும் யுத்தம் செய்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, சர்ச்சை பார்த்து நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, தேவனை ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எது எழும்பினாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு தேவனுடைய, இங்கிலீஷில் அப்படியே வருது, நான் சொன்னபடியே பாருங்கள், நான் வாசி காமிக்கிறேன் பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் டிபிடின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படியே எழுதியிருக்கிறது, we can demolish every deceptive fantasy that opposes God and break through every arrogant attitude. என்ன attitude? Arrogant attitude that is raised up in defiance of the true knowledge of God. True knowledge of God. தேவனுடைய பரிபூர்ணமான அந்த நாலேஜ் இருக்கிற அந்த சித்தம், அதற்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை நாங்கள் மேட்டின்மைகளை திரைப்படுத்துகிறோம். அப்போ என்ன சொல்ல வராரு? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? கவனிங்க, எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் என்ன, வேத வாசிப்பு என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னா, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்குறத வச்சு இது ஓகே, இது சரி கிடையாது, இது வேணும், இது வேணாம், இல்லை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி என்று நாங்கள் முடிவெடுக்காமல், அதை நிமித்தம் சண்டை போடுறவங்களோ அதை நிமித்தம் நாங்கள் உலகத்தை போல் முடிவெடுத்து நாங்கள் காரியங்களை எடுத்துக்கிறதில்ல, டைரெக்டாக கோர்ட்டுக்கு போயிடுறதில்ல, டைரெக்டாக டிவோர்ஸுக்கு போயிடுறதில்ல. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மேட்டின்மை, ஒரு பெருமை காரியம் வரும் பொழுது பார்க்குறோம், தேவனுடைய வெளிச்சத்தில் பார்த்து இது தேவ சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லி அதை நாங்கள் கிறிஸ்துவுக்கு, என கீழ்ப்படிஞ்சவர் தானே, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். சிறைப்படுத்தணும் என்ன தோணும்? ஒவ்வொரு வாட்டியும் அதை உடைக்கிறோம். ஸோ எப்படி மெஷின் கன் வச்சு சுடுறாங்களோ அதுபோல் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எண்ணங்களை தேவனுக்கு விரோதமாக, அதான் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுகிறோம். ஸோ பிசாசு எங்கே இப்போ யுத்தம் பண்ணுறான்னா, மறுபடியும் நாலேஜில் தான் யுத்தம் பண்ணுறான், அறிவில் தான் யுத்தம் பண்ணுறான். எப்படி யுத்தம் பண்ணுறான்னா, தேவன் மூலமாய் அறிந்து கொள்ளாமல், தேவனுடைய அறிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் அறிவை எடுத்துக்கணும் அல்லது உலகத்தின் அறிவை எடுத்துக்கணும்னு சொல்லி அவன் தொடர்ந்து உங்களோட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். உங்களை நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடியே பார்க்க அவன் உங்களோட யுத்தம் பண்ணுகிறான். வியாதியை பார்த்து மற்றவங்களுக்கு என்னவோ அதே தான் எனக்குன்னு யோசிக்க விரும்புகிறான். எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் நாங்களோ மாம்சத்தின்படி யுத்தம் செய்யாமல், மாம்சத்தின்படி முடிவுகளை எடுக்காமல், தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நாலேஜின்படி நாங்கள் முடிவெடுக்கிறோம். அதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா முடிவும் என்ன பண்ணுறோம்? சிறைப்படுத்துகிறோம். ஆதாம் சிறைப்படுத்தியிருக்கணும், அன்னைக்கு ஆதாம் சிறைப்படுத்தலை.
ஏசு எல்லா இடத்துலையும் இப்போ என்ன ஏசு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஏசுவுக்கும் அவர் எழுதியிருக்கிறது, அவரும் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாத ஒருவர் தான் இன்றைக்கி நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. அப்போ ஆதாமுக்கு வந்தது போல் இயேசுக்கும் சோதனை வந்து அவர் தேவனை அறிகிற அறிவுக்கு, அதாவது இப்படி எடுத்துக்கலாம், தேவனுடைய அறிவுக்கு, அதான் பர்ஃபெக்டான அந்த இடத்துல மேட்ச். தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்கிறத விட தேவனுடைய அறிவு, தேவனுடைய நாலேஜுக்கு இதை தள்ளிடு. ஆதாம் எப்படி தேவனுடைய நாலேஜை தள்ளும்படி பிசாசு அன்றைக்கு யுத்தம் பண்ணானோ, இயேசுகிட்ட வந்து எப்படி இது தேவனுடைய நாலேஜுக்கு புறம்பாக நடக்கும்படி நீ கல்லுகளை அப்பங்களாக்கி புசியுன்னு சொன்னானோ, இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள், நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. என்ன யுத்தம்னு கேட்டிங்கன்னா, என்னத்தையோ பிடுங்கிட்டு போகிறது கிடையாது. அவன் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு யுத்தம் பண்ணுறான். என்னென்னா, தேவனுடைய அறிவின்படி வாழாதபடிக்கு நம்மை அங்கேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படி யுத்தம் செய்கிறான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாது, புரியுதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம உன் விருப்பம் போல் வாழுங்க அப்படின்னு தான் என்ன எழுதியிருக்கு பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், அவன் தர்க்கம் பண்ணுறான். அன்றைக்கி எப்படி இயேசுகிட்ட தர்க்கம் பண்ணினானோ, ஆதாம்கிட்ட தர்க்கம் பண்ணினானோ, ஆதாம்கிட்ட அவன் தர்க்கம் பண்ணல, ஏவாள்கிட்ட தான் பண்ணான். அதுபோல் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவன் செய்கிறான். எங்களுடைய போராயுதங்கள், அப்போ நாங்கள் யுத்தம் பண்ணுறோன்னா நாங்கள் போயிட்டு வெளியில் தெருல நின்று சண்டை போடுறது கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு. எங்கள் யுத்தம் விட எங்கே முழங்காலில் இங்கே உட்காந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன பண்ணணும், எல்லாம் ஓடி போகணும். ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபிக்க 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 கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த வேண்டும். எதையுமே வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய், அப்படி தான் தமிழில் தேவனை அறிகிற அறிவுன்னு வந்திருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த நாலேஜ் ஆஃப் காட்னே வருகிறது. வி டெஸ்ட்ராய் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி லாஃப்டி ஒப்பீனியன். சூப்பராக எழுதியிருக்காங்க. லாஃப்டி ஒப்பீனியன் எந்த அவங்க கொடுக்குற ஒப்பீனியன். அவனுடைய ஒப்பீனியன் எடுத்துக்கவே இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம்ல, ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம், ஒப்பீனியன் கேட்குறோம்ல. அதுபோல் இந்த உலகத்தோட ஒப்பீனியனோடையும் பிசாசோட ஒப்பீனியனும் எடுத்துக்கவில்லை என்று அங்கே எழுதியிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மை நிர்மூலமாக்கி எதை சிறைப்படுத்துகிறோம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். எதுக்கு தேவன் வெயிட் பண்ணுறாரு? இங்கே வந்து தேவனுடைய பட்சத்தில் பவுல் பேசுகிறார். என்னைக்கு சபை கீழ்ப்படியுமோ அப்போ என்ன விஷயத்த சொல்கிறார்? சபையின் கீழ்ப்படிதல்னால் என்ன? இந்த இடத்துல என்னத்த சபையின் கீழ்ப்படிதல் அங்கே அவர் சொல்லுகிறார்னா, என்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற சபையும் வெறும் தேவனுடைய நாலேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு வேறு எந்த நாலேஜையும் எடுத்துக்காமல் என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக கிறிஸ்துவை போல எல்லா சிந்தனைகளையும் உலகத்தில் இருக்கிற எண்ணங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய எண்ணங்களை மட்டும் எடுக்கிறார்களோ, அவர்கள் மறுரூபமாகி விடுகிறார்களோ, அந்த தேவனுடைய முழு வெளிச்சத்துக்குள்ளே வந்து ஆதியில் ஏதேனில் ஆதாம் இருந்தது போல் அந்த கிறிஸ்துவை போல அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறார்களோ, அப்பொழுது தேவன் இந்த உலகத்தின் மேல் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் நியாயத்தீர்ப்பை செலுத்தும். அப்போது எதுக்கு தேவன் வெயிட் பண்ணுறாருன்னா, நம்ம கீழ்ப்படியணும்னு. நம்ம என்ன நினச்சிட்ருவோம், கீழ்ப்படியணும்னா ஏதோ கர்த்தர் சொல்கிறத கேட்கணும்னு. இல்லை, தேவனுடைய அறிவு, தேவனுடைய நாலேஜ், அங்கே தான் ஆரம்பித்தேன் நான். தேவனுடைய நாலேஜுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும். இதுதான் தேவனுடைய நாலேஜ். இயேசுவின் மூலமாய் உண்டாயிருக்கிற வெளிச்சம் தான் தேவனுடைய நாலேஜ். இதைத்தான் நான் செய்ய போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் போய் எதுக்குமே காணப்படுகிறத பற்றி நான் பேச மாட்டேன், காணப்படுகிறத நம்ப மாட்டேன். என் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நான் நம்ப மாட்டேன். என்னை பார்த்து வெட்டுக்கிளி ஒன்றும் இல்லாதவன் நான் சொல்ல மாட்டேன். தேவனுடைய நாலேஜின் படி என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாக, ஜெயிக்கிறவனாக, பாவமற்றவனாக, நீதிமானாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாக சிந்திக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது காணப்படாத ரீதியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறத வச்சு வேலை செய்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், பார்க்காம ஏதோ ஒன்று நடக்குது இல்லை, அதில் டீல் பண்ணுறேன். நான் காணப்படாத ரீதியில்
அந்த நாலேஜை நான் வைத்து காரியங்களை செய்யும்போது என் வாழ்க்கையில் காணப்படுகிற ரீதியில் இருக்கிற காரியங்கள் மாறுது. ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுகிறார். நாணல் போகிற அசைகிற அவர் பேதுருவாய் மாறுகிறார். நானோ தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறேன், பிரியமான பிள்ளையாய் மாறிவிடுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ எங்கே சுற்றினாலும் என்ன தான் வருது? நாலேஜ், தேவனுடைய நாலேஜ், தேவனுடைய அறிவு, தேவனுடைய வெளிச்சம். அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.